ஸ்ரீ கர்க சம்ஹிதை அஸ்வமேத காண்டத்தின் 19ஆம் அத்தியாயம். யாதவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையேயான ஒரு உக்கிரமான போர். அனிருத்தன் மற்றும் பீஷணனுடைய நனவு மற்றும் நனவிலி நிலைகள் மற்றும் போர்க்களத்தில் பக்ரனின் வருகை. ஸ்ரீ கர்காச்சாரியார் கூறுகிறார், அரசனே, பின்னர் ருக்மாவதி குமாரனான அனிருத்தன் குபேரனை போல விமானத்தில் ஒரு பெரும் பறையுடன் உபலங்காவிற்கு சென்றான். நரேஸ்வரரே, அங்கே யாதவர்களுடன் அனிருத்தன் ஒரு விஷ அரவத்தை போல இருந்தான். அவன் விஷ அம்புகளால் நகரத்தையும் அதன் காடுகளையும் தோப்புகளையும் அழிக்கத் தொடங்கினான். விமானத்தின் முன்பகுதியிலிருந்து விளையாட்டு மைதானங்கள், வாயில்கள், கட்டிடங்கள், கோபுரங்கள், பால்கனிகள் மற்றும் கோபுரங்கள் மீது ஆயுதங்கள் மழை போல பொழிந்தன. அது தொடங்கியது. உலக்கை, கதாயுதம், வாள், அம்பு மற்றும் கல் ஆகியவையும் தொடர்ந்து விழத் தொடங்கின. அரசே, அங்கே ஒரு கடும் காற்று வீசத் தொடங்கியது. எல்லா திசைகளிலும் புழுதி சூழ்ந்தது. இவ்வாறு யாதவர்களின் ஆயுத மழையால் கடுமையாக தாக்கப்பட்ட அந்த பீஷணனின் நகரத்தால் எங்கும் எந்த பாதுகாப்பையும் நிவாரணத்தையும் பெற முடியவில்லை. சால்வ நாட்டு வீரர்களின் தாக்குதலால் முற்காலத்தில் துவாரகாபுரி இருந்த அதே நிலையில் அது இருந்தது. அரசர்களிலேயே சிறந்தவரே, அந்த தருணத்தில் நகரம் பெரும் குழப்பத்தில் மூழ்கியது. பீஷணன் போன்ற அசுரர்கள் பீதி அடைந்தனர். நகரம் முழுவதும் வேதனையில் இருப்பதை கண்ட அரசன் பீஷணன் அஞ்சாதீர்கள் என்ற உறுதிமொழியுடன் அசுரர்களுடன் புறப்பட்டான். இலங்கையில் வானரங்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே முன்பு நடந்த போரை போலவே அவனது நகரத்தில் யாதவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஒரு உக்கிரமான போர் மூண்டது. விஷ்ணு வீரர்களின் அம்புகளால் துண்டிக்கப்பட்ட அசுரர்கள் புயலால் வேரோடு சாய்க்கப்பட்ட மரங்களைப் போல கடலில் விழுந்தனர். சில அசுரர்கள் நகரத்தில் முகம் குப்புற விழுந்தார்கள். அரசே, சிலர் கீழே விழுந்தனர். மற்றவர்களோ உடனடியாக மீண்டும் மேலே வந்தனர். அந்த அசுரர்களின் இரத்தத்தில் இருந்து மகா வைதரணியை கடப்பது போல கடினமான, உக்கிரமான, அசுத்தமான ஒரு நதி தோன்றியது. அங்கே யாதவர்களின் வலிமையை கண்டு பீஷணன் திகைத்தான். யாதவர்களை கோணலான பார்வையுடன் கண்டு அவன் கூறினான், நீங்கள் வானத்தில் நின்று கொண்டு பலவீனர்களைப் போல போரிட்டீர்கள். உங்கள் வீரத்தை குறித்த உங்கள் வீண் கர்வம் புகழுக்குரியதல்ல. உங்கள் உடல்களில் வலிமை இருந்தால் கேளுங்கள், பூமிக்கு இறங்கி வந்து என்னுடன் போரிடுங்கள். இதை கேட்ட கருணையுள்ள பிரத்யும்னனின் மகன் தன் விமானத்தை தரையில் இறக்கி அந்த பெரும் அசுரனிடம் பேசினான். அனிருத்தன் கூறினார், மகா அசுரனே, சிந்திப்பதால் என்ன பயன்? மாபெரும் போரை குறித்த உன் பயத்தை விட்டுவிட்டு விரைவாக என்னுடன் போரிடுவாய். இதை கேட்ட சக்தி வாய்ந்த பீஷணன் தன் வில்லிலிருந்து 5 அம்புகளை அனிருத்தன் மீது எய்தான். அவற்றை கண்ட அனிருத்தன் தன் அம்புகளால் அவற்றை தாக்கினான். அவன் அந்த அம்புகளை 2ஆக நொறுக்கி விளையாட்டுத்தனமாக ஒரே அம்பால் தன் வில்லை துண்டித்தான். பீஷணனும் மற்றொரு வில்லை எடுத்து அதன் மீது பொருத்தி பிரத்யும்னனின் மகனை 100 நாக வடிவ அம்புகளால் துளைத்தான். அவனது தேர் நொறுங்கியது. தேரோட்டி கொல்லப்பட்டான். குதிரைகள் அனைத்தும் இறந்தன. அனிருத்தன் மயங்கி விழுந்தான். அந்த தருணத்தில் தங்கள் தளபதி சூழப்பட்டிருப்பதை கண்ட விஷ்ணு யாதவர்கள் அனைவரின் உதடுகளும் ஆத்திரத்தால் நடுங்கின. அவர்கள் அம்புகளை பொழிந்தபடி அங்கே விரைந்தனர். அந்த எண்ணற்ற வீரர்கள் நெருங்கி வருவதை கண்ட அசுரன் கோபத்துடன் தன் வில்லை கீழே வைத்துவிட்டு சிங்கம் தன் கோரை பற்களால் மானை நசுக்குவதைப் போல தன் கதாயுதத்தால் அவர்கள் அனைவரையும் கொன்றான். கதாயுதத்தின் அடிகளால் பாதிக்கப்பட்ட யாதவ வீரர்கள் தங்கள் அங்கங்கள் அனைத்தும் நொறுங்கிய நிலையில் தரையில் விழுந்தனர்.
எண்ணற்ற வீரர்கள் போர்க்களத்தில் வீழ்ந்தனர். பிறகு பலராம சுவாமியின் தம்பியான கதன் தனது கதாயுதத்தை எடுத்து போர்க்களத்தில் பீஷணன் எனும் அசுரனின் தலையில் அடித்தான். அரசே, அந்த கதாயுத அடியால் நிலை குலைந்த அந்த அசுரன் இடி தாக்கிய மலையைப் போல பூமியை அதிரச் செய்து தரையில் வீழ்ந்தான். பீஷணனின் தலை பிளந்து போனது. அவன் மயக்கமடைந்து கிடப்பதை கண்ட அசுரர்கள் ஆயுதங்களுடன் கடுவை கொல்ல வந்தனர். ஆனால் நரசிம்ம சுவாமி தனது தந்தங்களால் யானைகளை கொன்றதைப் போல பலராம சுவாமியின் தம்பியான கதன் இடி போன்று தனது கதாயுதத்தால் அந்த அசுரர்கள் அனைவரையும் வீழ்த்தினான். இதன் பின்னர் அனிருத்தர் சுய நினைவு பெற்று எழுந்து நின்று ஒரு கணத்தில் தன் வில்லை எடுத்து, என் கொடிய எதிரியான பீஷணன் எங்கே போனான், அவன் எங்கே சென்றான் என்று கேட்டார். பகவான் ஸ்ரீஹரியின் பேரன் நிற்பதைக் கண்ட யாதவர்கள் ஆரவாரம் செய்ய தொடங்கினர். தேவர்கள் அனைவரும் பெருமகிழ்ச்சி அடைந்தனர். பின்னர் நாரத முனிவரிடமிருந்து தகவல் பெற்றதும் பீஷணனின் தந்தையான இரவை காக்கும் மன்னன் பகன் காட்டிலிருந்து கடும் கோபத்துடன் வந்தான். அரசே, அவன் மை நிறைந்த மலையைப் போல கருமையாகவும் பனை மரத்தைப் போல உயரமாகவும் இருந்தான். அவனது நாக்கு தொங்கியது, விழிகள் உக்கிரமாக இருந்தன. மேலும் அவன் ஒரு திரிசூலத்தையும் ஒரு கதாயுதத்தையும் ஏந்தியிருந்தான். அவன் ஒரு யானையை சுமந்து வந்தான். அதை தன் இடது கரத்தினில் பிடித்து வாயால் மென்று கொண்டிருந்த அந்த அசுரன் இரத்தத்தில் நனைந்து ஒரு பெரிய இரத்த காட்டேரியைப் போல காட்சியளித்தான். அவனது இரு பாதங்களும் பேரீச்ச மரங்களைப் போல பெரியதாக இருந்தன. அவற்றின் கர்ஜனையால் அவன் பூமியை அதிரச் செய்தான். தேவர்களின் இதயங்களில் அச்சத்தை விதைத்த இந்த இரவு நேர பிராணி மக்களுக்கு மரணத்தை போல தோன்றியது. அவன் வருவதைக் கண்டு அங்கிருந்த யாதவர்கள் அனைவரும் திகிலடைந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரரின் பாதங்களை நினைவு கூர்ந்து தங்களுக்கு இதை கூறத் தொடங்கினர். யாதவர்கள், நண்பர்களே, கூறுங்கள், நம் அருகில் வந்திருப்பவர் யார்? அவரது தோற்றம் மிகவும் கோரமாக உள்ளது. மரணத்தைப் போலவே அச்சமற்றவராக தோன்றுகிறார் என்றனர். எல்லோரும் இப்படி பேச ஆரம்பித்ததும் அங்கே பெரும் அமளி ஏற்பட்டது. பாகை கண்டதும் இரவு நேர ஜீவன்கள் அனைத்தும் மகிழ்ச்சி அடைந்தன. அரசே, பீஷணன் மயக்கம் அடைந்ததை கண்ட அரக்க அரசன் பாகன் போர்க்களத்தில் துயருற்று கடவுளே கடவுளே என்று திரும்ப திரும்ப கூறினான். மனிதர்களின் தலைவனே, அதன் பின்னர் 2 மணி நேரம் கழித்து பீஷணன் மயக்கத்திலிருந்து விழித்து எனக்கு பயந்து கதன் எங்கே ஓடிவிட்டான் என்று வினவினான். தன் மகன் விழித்திருப்பதை கண்ட அந்த நர மாமிச அசுரன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அவன் பேசுவதில் மிகவும் திறமையானவன். அவன் தன் மகனை அணைத்து நல்ல வார்த்தைகளால் அவனுக்கு ஆறுதல் கூறினான். அரசே, தன் தந்தை உதவிக்கு வருவதை கண்ட பீஷணன் மகிழ்ச்சியான இதயத்துடன் அவரை வணங்கினான். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் அஸ்வமேத காண்டத்தில் உள்ள பாகன் போர் எனும் தலைப்பு கொண்ட 19ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.